ஒரு மனிதர் தன் உடலையே தியாகமாக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றினார். அவர் யாருன்னு தெரியுமா? அவர்தான் தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. சொர்க்கத்துக்கு வாக்குறுதி பெற்ற 10 சஹாபாக்களில் ஒருவர், உண்மையின் தூண். அவர்கள் வாழ்க்கையிலிருந்து இன்றைய இளைஞர்களுக்கான ஒரு பாடம். இது இதயம் துடிக்க ஈமானை பேச, நாட் ஜஸ்ட் கண்டென்ட், எ மூமெண்ட் ஆஃப் ஃபெய்த். வெல்கம் டு பல்ஸ் ஆஃப் இஹ்சான். உஹது போரில் அம்புகள் பறந்தன, ஆபத்து நெருங்கியது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நின்றாங்க. தன் கைகளை கவசமாக்குனாங்க. அம்புகள் உடலை துளைத்தன. அந்த போரில் வீரர்கள் முடங்கின. ஆனால் ஈமான் ஒரு போதும் தளரவில்லை. அந்த தருணத்தில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்று உயிரோடு நடமாடும் ஒரு ஷஹீதை பார்க்க விரும்பினால் தல்ஹாவை பாருங்கள். என்ன பெருமை அது! எவ்வளவு பெருமதியான வார்த்தை அது! இன்னைக்கு இந்த காலத்தில் நாங்கள் எதை காப்பாற்றுறோம்? ஈமானையா, ஆசையா? தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காட்டிய வழி தைரியம், தியாகம், தவக்குல். தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு தன் உடலை கவசமாக்கினார். குறைந்தது நம் ஈமானை காக்க தயார்தானா? இது ஈமானை துடிக்க வைக்கும் ஒரு குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.